உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்தி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, அப்பா எல்லாமே பார்த்து கொள்வே. எல்லாமே பார்த்து கொள்வீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் ஆமென் யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் சொல்லுமா? யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீ அப்பா. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீ. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. யெகோவா ஷாலோம், யெகோவா சமாதானம் தருகின்றீர். கிருபை கிருபை சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே.
சுகம் தரும் தெய்வமே, தெய்வமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லுங்க ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, ஆமென். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான், சுகமாயிருப்பான், சுகமாயிருப்பான். இயேசுவின் நாமத்திலே சுகம், இயேசுவின் நாமத்திலே பலன், இயேசுவின் நாமத்திலே சௌக்கியம், இயேசுவின் நாமத்திலே சமாதானம், இயேசுவின் நாமத்திலே ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்திலே ஜீவன், இயேசுவின் நாமத்திலே பலன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர். ஹல்லேலூயா. உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. உம் அன்பு பெரியது, எஸ், உம் நாமம் என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவும் என் நாவும் உம் நாமம் போற்றும். ஓ என் இதயம் உம்மில் மகிழும். கைகளை உயர்த்தி எனக்கென்றும் நீ போதும், எனக்கென்றும் நீங்க போதும் பா, எனக்கென்றும் நீ போதும். அல்லேலூயா. அவருடைய அன்பு, ஆமென், அவருடைய நாமம், அவருடைய கிருபை, அவரை சொல்லி பாடும்போது இருக்கிறது மாதிரி கிடைக்கிறது மாதிரி சந்தோஷமும் சமாதானமும் ஒரு நிம்மதியும் வேற என்ன செஞ்சாலும் கிடைக்காது. இயேசுன்னு சொல்லும் போது கிடைக்கிற ஒரு சமாதானம், இயேசுன்னு சொல்லும் போது கிடைக்கிற ஒரு நிம்மதி, அந்த நம்பிக்கை வேற என்ன சொன்னாலும் கிடைக்காது. அப்படி நாம் மகிழும்படியாகவும், நாம் நம்பிக்கையிலே வளரும்படியாகவும், நாம் பலப்படும்படியாகவும், ஆமென், நாம் தைரியமாய் முன் செல்லும்படியாகவும் பற்றிக்கொள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம்தான் அவருடைய நாமம், இயேசு என்ற நாமம். அவர் நல்லவர். அவருடைய அன்பை சொல்லி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவும் உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவும் உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும். மனப்பூர்வமா சொல்லுங்க, எனக்கென்றும் நீர் போதும், இயேசுவே என்றும் நீர் போதும். ஒரே சத்தமாய் உம் அன்பு பெரியது, எஸ், என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். என் உள்ளம் உம் அன்பை பாடும்,
என் நாவு நாமம் போற்றும் என் இதயமும் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும். உம் நேசத்தாலே சோகமானேனே, உம் பாசத்தால் பீடிக்கப்பட்டேனே, உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேனே. நன்றியப்பா. உம் நேசத்தாலே சோகமானேனே, உம் பாசத்தால் பீடிக்கப்பட்டேன், உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேனே, உம்மாலே. சொல்லுவோம் ஒரே சத்தமாய். உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீ போதும். இயேசுவே என்றும் நீ போதும். கிருபை உம் கண்களில் கிருபை பெற்றேனே, உம் கரத்தால் சுமக்கப்பட்டேனே, உம் அடியில் நான் தேற்றப்பட்டேனே, உம்மாலே நான் வாழ்க்கை பெற்றேனே, உம் கண்களில் கிருபை பெற்றேனே, உம் கரத்தால் சுமக்கப்பட்டேன், உம் அடியில் நான் தேற்றப்பட்டேனே, உம்மாலே நான் வாழ்க்கை பெற்றேனே. இந்த வார்த்தையை சொல்லுங்க. உம்மாலே நான் வாழ்க்கை பெற்றேனே, உம் அன்பு பெரியது. அப்பா நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீ போதும் என்றது. அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீ போதும் என்றது. என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீ போதும். என் உள்ளமும் அன்பை பாடும். ஓரபலராதரே அப்பா கிருபை எனக்கென்றும் நீ போதும். இயேசுவே என்றும் நீ போதும். உடைய கைகளை உயர்த்தி வாழ்வேன்னு சொல்லி பாடுவோம். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வாழ்வே வாழ்த்துகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உம்மைத்தானே நம்பியுள்ளேன், உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க கைகளை உயர்த்தி வாழ்வே வாழ்த்துகிறேன்.
எழுந்திருக்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். ஹalleluya. வாழ்வே வாழ்வே வாழ்த்துகிறேன். ஆமென். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு முழு இதயத்தோடு உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. என் உறைவிடமே, ஒரே சத்தமாய் உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன். ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. glory. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. எழுந்தருளும் எதிரி கை ஓங்க. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. எழுந்தருளும் எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதே. எழுந்தருளும் ஆமென். எதிரியின் கை ஓங்க விடாதே, எதிரியின் கை ஓங்க. உன்னதமானவரே, உன்னதமானவரே, ஆமென். என் உறைவிடம் இயேசு ராஜாவே, உயர்த்துகிறேன் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஓ ரமசந்தனல கமரேல ரதனரா. ஹalleluya. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. தேடி வந்த சகோதரா, தேடி வந்த சகோதரி, உன்னை கைவிடாதவர் அவர், அவர் கைவிடுவதில்லை. ஆமென். ஒருபோதும் கைவிடுவது. ஆமென் ஆண்டவரே. ஒரே சத்தமாய் கைகளை உயர்த்தி உன்னதமானவரே, உன்னதமானவரே, மனசார சொல்லுங்க. என் உறைவிடம் என் உறைவிடம். ஆமென். இயேசு ராஜாவே, உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். ஹalleluya. அப்படியே கைகளை செய்து ஹalleluyaன்னு சொல்லி பாடுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. Hallelujah.
ஹalleluya. கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. Glory, glory, hallelujah. Sheramala kadanara, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீ நல்லவர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும். உங்க கைகள் உம்மால் கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாது. ஆமென். என் தேவனால் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய கைகள் குறுகவில்லை. சத்தமா சொல்லுங்க, அவருடைய கைகள் குறுகவில்லை. குறுகவில்லைன்னா என்ன அர்த்தம்னா, ஆமென், பலவீனப்படல. ஹல்லேலூயா. மோசேயின் கை பலவீனப்பட்ட போது தளர்ந்தது. அந்த கை கீழே விழும்போது அமலேக்கின் கை உயர்ந்தது. மோசையின் கை கீழே விழாதிருக்க ரெண்டு பேருடைய சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஒரு மோசையிலும் பெரியவர். அந்த கை தளராது. ஹல்லேலூயா. அந்த கை குறுகவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க நம்பிக்கை அதுதான். ஆமென். நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உம்முடைய கரம் என்னை உண்டாக்கி, உம்முடைய கை என்னை உண்டாக்கி, உம்முடைய கரம் என்னை உருவாக்கிற்று. அப்ப என்னை சிருஷ்டித்த கரம், என்னை அவருடைய தாசனாய் உருவாக்கின கரம், எனக்கு வேண்டியதை கொடுக்கிற கரம். அந்த கரம் குறுகவில்லை. அவர் என் கையை பிடிச்சிருக்கிறார். அவர் கரம் என்னை பிடித்திருக்கிறது. அவருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது. அவருடைய நீதியின் கரம் என் கீழே இருக்கிறது. அவன் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படியே கைக்குள்ள, ரெண்டு கைக்குள்ள அப்படி பொதிந்து வைத்து அப்படிதான் கர்த்தர் காக்கிறார், அப்படிதான் தாங்குறார், அப்படிதான் கர்த்தர் நடத்துகிறார். இடது கை என் தலை கீழ் இருக்கிறது, வலது கரம் என்னை தேற்றுகிறது. அப்பா கரம் இருக்கிறது. ரெண்டு கைகளை உயர்த்தி, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க. சொல்லுங்க, எனக்காக எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க. நன்றி அப்பா. எல்லாவற்றையும் நிரப்பும் நீர் இருக்க. ஆமென். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. அப்பா, love you Jesus. உம்மால் கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ. ஆமென். சகலத்தையும் நீர் உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ.
ஆமென். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தில் உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நன்றி ராஜா. ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் ஆமென். Glory Jesus. ஆமென். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக நம்புறீங்களா? உங்க கைகள் உங்க கைகள். நன்றி ஆண்டவரே, நீர் எல்லாம் செய்வீர் ஆண்டவரே. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது. நீங்க மட்டும் சொல்லுங்க, ரெண்டு கைகளை உயர்த்தி. உங்க கைகள் உம்மால் கூடாது. உம்மால் கூடாதது எதுவும் Glory எனக்காக யாம் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க எல்லாவற்றையும் நிரப்பும் நீர் இருக்க. உங்க கைகள் உம்மாக்கு இயேசுவே, இயேசப்பா, தகப்பனே, கிருபை ஆண்டவரே. ஆமென். உம்மால் கூடாது. Glory உம்மால் கூடாது. Oh Jesus, hallelujah. இயேசையா உம்மை அப்படியே முழங்கால் போடலாமா? முழங்கால் படிக்கலாமா? ஓ ராமரே நீருத்தி உள்ளே இயேசையா என் முன்னே. ஆமென். இயேசையா என் முன்னே. இயேசையா ஆமென். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே. இயேசையா என் முன்னே. அப்படியே உங்க பாரங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி உங்க இருதயத்தின் பாரங்களை. ஹல்லேலூயா.
தேவ சமூகத்துல என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் எதை குறித்து உங்க இருதயம் பாரப்படுகிறது? எதை குறித்து உங்க இருதயம் பாரப்படுகிறது? ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்தை குறித்து என் இருதயம் பாரப்படுகிறது ஆண்டவரே. அப்படி ஒரு காரியம் இருக்குமானால் இப்பொழுது அதை தேவ சமூகத்துல இறக்கி வைங்க. இந்த ஒரு விஷயத்தை குறித்து என் இருதயம் ரொம்ப பாரப்படுது ஆண்டவரே. இந்த ஒரு காரியத்தை குறித்து என் இருதயம் ரொம்ப பாரப்படுது ஆண்டவரே. அதை நினைக்கும் போதெல்லாம் என் இருதயம் வலிக்குதுப்பா. நான் நினைக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை அது நினைவை விட்டு போக மாட்டேங்குது. அது எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு ஆண்டவரே. எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு ஆண்டவரே. அப்படி ஒரு காரியம் இருக்குமானாலும் இப்பொழுது ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே இறக்கி வைங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட வார்த்தையின் மூலமாய் நிச்சயமாய் இடைபடுவார். நிச்சயமாய் இடைபடுவார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். தேவ சமூகத்திலே நாம் நம்முடைய காரியங்களை சொல்லும் போது அதை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த காரியங்களை அவர் பொறுப்பெடுக்க நம்ம விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவர், இந்த விஷயம், இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னை ரொம்ப பாரப்படுத்துது ஆண்டவரே. அது எந்த காரியமாகட்டும், இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இதற்காக ஜெபிக்க ஏவுகிறபடினாலதான் இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம். ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதை சரி செய்ய, இதை மாற்றி அமைக்க உங்களால முடியும்பா, உங்களால கூடும்பா. நாங்க நம்புறோம்பா. ஏன்னா உங்க கைகள் குறுகவில்லை ஆண்டவரே. உம்மால் கூடாதது ஒண்ணும் இல்லப்பா ஆண்டவரே. ஒருவனுக்குள்ள இருக்கிற கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைத்து உங்க வழியில நடத்த ஆண்டவர் உங்களால கூடும் ஆண்டவரே. உம்மால கூடும் ஆண்டவரே. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடா. இயேசு ராஜாவே, உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது. இயேசப்பா, உம்மால் கூடாதது எதுவும். உங்க கைகள் குறுகல, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது, உம்மால் கூடாதது எதுவும். இயேசுவால் கூடாதது எதுவும், உம்மால் கூடாதது எதுவும்.